யாழ்ப்பாணத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற சம்பவத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். ஐதவிர அவரால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற நபர் யாழ் போதனா வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் திட்டமிட்டு அவரை அங்கேயே வைத்திருக்கின்றார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஐதவிர அர்ச்சுனா தாக்கிய இருவரும் அர்ச்சுனாவை தாக்க வந்தவர்கள் என்றும் அதன் பின்னணியில் யார் யார் இருக்கின்றார்கள் என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் இவை தொடர்பாக பல பதிவுகளை ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தனது முகநூல் பக்கத்திலே வெளியிட்டிருக்கின்றார். இன்னொரு பக்கம் நடந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்பட்டு வருகின்றது. நானும் இதுவரை வெளியிட்ட காணொளிகளில் இரண்டு தரப்பில் கூறப்பட்ட கருத்துக்களையும் முன்வைத்தேன். தற்பொழுது இந்த காணொளியில் எது சரி என்பது தொடர்பாக பேச இருக்கின்றேன். அதனை தாண்டி இதிலே மறைக்கப்பட்ட சில விடயங்கள் தொடர்பாகவும் பேச இருக்கின்றேன். ஆகவே முழுமையாக இந்த காணொளியை பாருங்கள். அப்போதுதான் நான் என்ன கூற வருகின்றேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற காணொளிகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும். தற்பொழுது விடயத்திற்கு வருவோம். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பேசுகின்ற சில விடயங்கள் அல்லது அவரது செயற்பாடுகள் சர்ச்சைக்குள்ளாவது வழக்கமான ஒரு விடயம். சில நேரங்களில் அவர் மீது எனக்கு விமர்சனங்கள் உண்டு. அது தவறென்று நினைத்தால் அதனை சுட்டி காட்டி இருக்கின்றேன். ஆனால் அது சரியாக இருந்தால் அதை சரி என்று சொல்வதற்கு எந்த தயக்கமும் இல்லை. நபர் ஒருவரை முற்றாக நாங்கள் நேசிக்கவும் முடியாது, அவருக்கு ஆதரவாக செய்தி வெளியிடவும் முடியாது. ஐதவிர நபர் ஒருவரை நாங்கள் முற்றாக எதிரியாக பார்க்கவும் முடியாது, அவர் செய்கின்ற அனைத்துமே பிழைகள் என்று சொல்லவும் முடியாது. எனவே எது சரி எது பிழை என்று அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் எமது நிலைப்பாடுகள் அமைய வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அதுதான் பல நடுநிலையாளர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஆகவே யாழ்ப்பாண ஹோட்டலில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பல பிரச்சனைகளை இதிலே உடைத்து பேச இருக்கின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வலம்புரி ஹோட்டலில் தான் அந்த சம்பவம் இடம்பெற்றது. அது தொடர்பாக அனைவருமே அறிந்திருப்பீர்கள். ஆரம்பத்தில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை தாக்கிவிட்டார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி செய்யலாமா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு அடாவடித்தனமாக இருக்கலாமா என்கின்ற பல கருத்துக்கள் கூறப்பட்டது. ஐதவிர அவரால் தாக்குதலுக்குள்ளான நபர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவருக்கு சத்திர சிகிச்சை செய்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டு வந்தது. ஆனால் அதற்கு பிறகாக காணொளி வெளியானதன் பின்னர் அர்ச்சுனா ராமநாதன் மீது எந்த பிழையும் இல்லை என்பதுதான் மக்களின் கருத்தாக இருக்கின்றது. எனவே அது தொடர்பாகத்தான் இந்த விடயத்தில் கொஞ்சம் ஆழமாக நான் கூறுகின்றேன். குறித்த ஹோட்டலில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவும் கௌசல்யாவும் சாப்பிட செல்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் பல ஹோட்டல்கள் இருக்கின்ற நிலையில் இது நம்பகமான பாதுகாப்பான ஹோட்டல் என்றுதான் அவர்கள் அங்கு சென்றதாக அவர்களே கூறியிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு நம்பிக்கை வைத்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்ற போது திடீரென 2 பேர் வந்து நேரடியாக அவர்களிடம் வம்பிழுக்கின்றார்கள். அது தொடர்பான காட்சிகள் பதிவாகி இருக்கின்றது. ஒருவர் முன்னால் வந்து நிற்கின்றார், இன்னொருவர் பின்னால் வந்து தொலைபேசியை பறிக்கின்றார். ஆகவே இங்கு நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர் காணொலியாக எடுக்கக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை செய்வோம் என்கின்ற உள்நோக்கத்திலே அவர்கள் வந்திருப்பதை அறிய முடிகின்றது. அதன் தொடர்ச்சியாக அவர்கள் சில வார்த்தைகளை தகாத முறையிலே பேசி இருக்கிறார்கள். சட்டத்தரணி கௌசல்யா தொடர்பாக எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் அவர் ஒரு பெண். எனவே பெண்ணை ஒரு அளவிற்கு மேல் விமர்சிக்க முடியாது. அதனை தாண்டி சாப்பிட வந்த இடத்திலே தேவையில்லாமல் கதைத்து தொந்தரவு செய்வது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் இவ்வாறான அவர்களது வார்த்தை பிரயோகங்களால் திடீரென உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையுடைய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த விடயத்தில் அதிக கோபம் அடைந்து அவரை தாக்கி விட்டார். எனவே சில விடயங்களை கதைக்கின்ற போது அனைவருமே பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். இதற்கு முதல் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பல தடவைகள் பல சர்ச்சைகளில் ஈடுபட்டாலும் யாரையும் கை நீட்டி அடிக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அடித்திருக்கின்றார் என்று சொன்னால் அவர்கள் கதைத்த அந்த வார்த்தை தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது தொடர்பாக எந்தவித ஆதாரம் இல்லாவிட்டாலும் கௌசல்யா மற்றும் ராமநாதன் அர்ச்சுனா சொல்லுகின்ற தகவலை வைத்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இதிலே பல விடயங்கள் இருக்கின்றது. எனவே இந்த சம்பவம் நடந்து விட்டது. இதிலே யார் புல யார் சரி என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே இந்த விடயங்கள் அனைத்துமே அனைவரும் அறிந்தது. ஆனா இதிலே இன்னொரு விடயத்தை கூறுகின்றேன். அந்த ஹோட்டல் நிர்வாகம் இவ்வாறு 2 பேர் வந்து அவர்களுடன் வம்பிழுக்கின்ற போது உடனடியாக அதிலே பணியாற்றுகின்றவர்கள் அதை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். உங்களது ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு இருவர் சாப்பிட வந்திருக்கிறார்கள். சாப்பிட வருபவர்களின் பாதுகாப்பு என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. சரிவிலைக்கு அப்பால் அவர்கள் முரண்படுகின்ற போது ஏன் அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள்? ஆரம்பத்திலே அர்ஜுனாவும் கௌசல்யாவும் அந்த மேசையில் அமர்ந்திருந்து சாப்பாட்டுக்கு ஆர்டர் செய்ததன் பின்னர்
அவர்கள் வந்து வம்பளுக்கின்ற போதே அதை தடுத்து நிறுத்தியிருந்தால் இன்று அர்ஜுனா தாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. ஆகவே அந்த கோட்டல் நிர்வாகம் அதனை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். எனவே அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தவிர அந்த கோட்டலுக்கு செல்பவர்களின் பாதுகாப்பு தொடர்பாகவும் இங்கு சிந்திக்க வேண்டியிருப்பதாகவும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. எனவே அந்த கோட்டல் நிர்வாகம் இதனை சரியான முறையிலே கையாண்டிருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இன்னொரு பக்கம் ஒருவர் வந்து என்னுடன் முரண்படுகின்ற போதோ அல்லது நான் அழைத்து செல்லுகின்ற பெண்ணுடன் முரண்படுகின்ற போதோ ஒருவருமே பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணை அழைத்து செல்லுகின்ற போது அந்த பெண் எந்த உறவாக இருந்தாலும் அந்த பெண்ணை கதைக்கின்ற போது பார்த்து கொண்டே இருக்க மாட்டார்கள். நாங்கள் தனியாக செல்லுகின்ற போது யாராவது முரண்பட்டால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ஆனால் பெண்களை பற்றி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை பொறுமையாக இருக்க மாட்டார்கள் எந்த நல்ல ஆண் மகனும். அப்படி இருக்கின்ற போது இவ்வாறு தூண்டுகின்ற போது அவர் தற்பாதுகாப்பிற்காகவும் அதை தவிர இவ்வாறான விடயங்கள் நடக்கின்ற போது அவர் தாக்கி இருக்கின்றார் சொன்னால் அதை அவ்வளவு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. சட்டத்தின்படி தாக்குதல் பிழையாக இருந்தாலும் சட்டத்திலும் அதற்கான காரணங்கள் பார்க்கப்படும். அதாவது இந்த காணொலியை அடிப்படையாக வச்சு விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற போது நிச்சயமாக அது அர்ஜுனாவுக்கு பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தாது. சட்ட ரீதியாகவும் அந்த காணொலி நடந்த விடயங்களை பார்க்கின்ற போது அர்ஜுனாவிற்கு அவ்வளவு பெரிய நெருக்கடி சட்டத்தின் ஊடாக கொடுக்கப்பட மாட்டாது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். ஆக இவ்வாறான நிலையில் தான் தற்பொழுது இரண்டு தரப்பு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இதுதொடர்பிலே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். அவர் எதற்காக கேட்டார்? ஐதவிட நான் ஆரம்பத்திலே சொன்ன விடயங்கள் தொடர்பாக அவர் சில சமூக வலைதள பதிவுகளை வெளியிட்டு இருக்கின்றார். அந்த பதிவுகளை பார்க்கலாம். அதிலே அவர் வெளியிட்ட முதலாவது பதிவு நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவு அதிலே என் வாழ்க்கையில் யாருடனும் பம்பு சண்டைக்கு போனதில்லை, துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று என் தந்தை தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார். கடந்த சம்பவம் ஒரு துன்பியல் சம்பவம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்பதை விட ஒரு வைத்தியராக மனதுக்குள் ஒரு ஆழமான கவலையை உண்டாக்கி இருக்கின்றது. காயங்களுக்கு மருந்திடும் கைகளால் காயத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றேன். ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி காவாலித்தனம் செய்யும் போது பொறுமையும் ஒரு தடவை செத்து போய்விடுகின்றது. ஆழமான வழிகளுடன் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். இவ்வாறு ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது அவர்கள் செய்ததான் பிழை என்று தெரியும், இருந்தாலும் நடந்த விடயங்களுக்காக என்னை மீறி நடந்த ஒரு விடயம் இது நடந்திருக்க கூடாது, எனவே அதற்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன் என்று பகிரங்கமாக அவர் கேட்டிருக்கின்றார். அதை தவிர மற்றொரு பதிவையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதிலே என்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக பார்க்கலாம். யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவரை சத்திர சிகிச்சை முடிந்தும் வீடு செல்ல அனுமதிக்காமல் சட்ட வைத்திய அதிகாரிகள் இழுத்தடிப்பதாக நம்பகரமான வைத்தியசாலை செய்திகள் தெரிவிக்கின்றன. சாதாரணமாக தலையில் ஒரு காயம் வந்தால் 24 மணி நேரம் ஒப்சர்வேஷன் சாட் போடப்பட்டு 24 மணி நேரம் முடிந்த பின்னர் ஏஎம்ஓ பார்ப்பதற்கு மறைக்கப்பட்டு அவர் பார்த்த பின்பு வைத்தியசாலையில் இருந்து விடுவிக்கப்படுவது வழமை. நேற்றைய தினம் இரவு 12 மணியுடன் 24 மணி நேர ஒப்சர்வேஷன் காலப்பகுதி முடிவடைந்தும் இந்த பத்தி எழுதி கொண்டிருக்கும் நேரம் வரை, அதாவது நேற்றைய தினம் இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றார், அதன் அடிப்படையில் தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பத்தி எழுதும் வரை என்று. அந்த வகையில் இந்த பத்தி எழுதி கொண்டிருக்கும் நேரம் வரை யாழ்ப்பாணத்தில் வேலை செய்கின்ற எந்த சட்ட வைத்திய அதிகாரியும் போய் பார்க்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இனிமேல் போய் காலை நேரம் பார்த்திருப்பதாக நேரத்தை மாற்றி எழுதினால் அல்லது புதுப்பக்கம் ஒன்றை போட்டு பிஸ்டியை மாற்றி எழுதினால் தான் உண்டு. சம்பந்தப்பட்ட நபர் குற்றவாளியாக இருந்தும் இதுவரை எனது வழக்கிற்காக போலீசார் அவரை கைது செய்யாமல் இருப்பதும் அதன் பின்பு அவரை தொடர்ந்து வைத்தியசாலையில் வைத்திருப்பதன் மூலம் அவரது உயிருக்கு ஆபத்து என புலியான தகவல்களை நீதிமன்றத்திற்கும் கொண்டு செல்வதற்கும் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறது என்பதே உண்மை. எது எப்படியோ ஒரு பெரிய வைத்திய மாஃபியாவிற்காக போராடி கொண்டிருக்கும் தனியொருவனை வைத்தியசாலை நிர்வாகமும் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட சட்டத்துறை அதிகாரிகளும் திட்டமிட்ட ரீதியில் என்னால் முன்வைக்கப்பட்ட வழக்கிற்காக என்னையே கைது செய்வதுதான் நடக்கப் போகின்றது. இலங்கை அரசியலை பொறுத்தவரை முக்கியமாக ஊழல் லஞ்சம் என்பவற்றிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அரசாங்கத்தை பெற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தி இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தலில் இதனை மிகவும் லாபகமாக பாவிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீதிமன்றம் திட்டமிட்ட ரீதியில் ஏமாற்றப்பட்டு போலீசார் சட்ட வைத்திய அதிகாரியின் உதவியுடன் பொய் வழக்கு ஒன்றினை எனக்கு எதிராக போடுவார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. போலீசார் மனச்சாட்சியுடன் இதே சுத்தியுடன் செயற்படுவார்களாக இருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பொது வழியில் தாக்கியதற்காக நான் இட்ட முறைப்பாட்டிற்கு அவர்கள் இதுவரையும் இப்போது கைது செய்திருக்க வேண்டும். சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லிக் கொண்ட அரசாங்கம் இப்போது சிஸ்டத்தை தங்களுக்கு சார்பாக சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கின்றது. நாளை நடக்கவிருக்கின்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் நான் கைது செய்யப்பட போவதும் அதன் பின்னர் திட்டமிட்ட ரீதியில் சட்ட வைத்திய அதிகாரிகள் பிள்ளையான உண்மைக்கு புறமான சட்ட வைத்திய அறிக்கையுடன் வந்து நிற்க போவதும் வெள்ளிடை மலை.
எது எப்படியோ நீதிமன்றங்களையும் பொதுமக்களையும் ஆளும் அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டது இது முதல் தடவை அல்ல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாத அரசாங்கம் நாளை பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்ந்து ஆதரவுகளையும் உங்கள் ஒத்துழைப்புகளையும் வழங்குங்கள். ஆனால் மறுபடியும் காலம் கடந்து ஒரு நாள் உண்மை முகங்கள் தெரியும் போது நீங்கள் விழித்தெழ ஆரம்பிக்கின்ற போது இன்னொரு அர்ச்சனாவை தேட வேண்டி இருக்கும். காலம் உங்களுக்கு இன்னொரு அர்ச்சனாவை தர வேண்டும் என்பது நீதியாக இருந்தால் அது தந்தே தீரும். ஒரு மருத்துவ மாஃபியாவுக்கு எதிராக, ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக, ஒரு ஊழல்வாதிகளுக்கு எதிராக, ஒரு லஞ்சவாதிகளுக்கு எதிராக போராடும் ஒரு தனி ஒருவனை நீங்கள் இழப்பதற்கு தயாராக இருங்கள். ஏனெனில் இழப்புகளே உண்மைகளை வழிகளாக தந்து போயிருக்கின்றது. உங்களுக்கு உண்மையாக இருந்த தேசிய தலைவரின் மொத்த இழப்பு வந்த 15 வருடங்களில் காவலாளிகளையும், ஆவா குழுக்களையும், கஞ்சா கடத்தல்காரர்களையும், பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்பவர்களையும், வெளிநாட்டிலிருந்து வந்து கொலை கொள்ளையில் ஈடுபட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லும் நிலைமையையும், அதுவிட வெளிநாட்டிலிருந்து இயக்கப்படுகின்ற ஒட்டுக்குழுக்களையும் சுதந்திரமாக நடமாட விட்டிருக்கின்றது. மக்களாக உணர்ந்து கொள்ளாத வரைக்கும் போராடுவதில் எந்த பயணமும் இல்லை. காலம் கடந்த ஞானம், ஏட்டுச்சுரைக்காய் போன்றன வாழ்க்கை எமக்கு உதவப் போவதில்லை. கடந்த காலம் போல் இந்த முறையும் இழப்புகளுக்கு தயாராகவே இருக்கின்றேன். இவ்வாறு ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். இது அவர் வெளியிட்டிருக்கின்ற பதிவுகளில் முக்கியமான 2வது பதிவு. அதனை தாண்டி 3வதாக ஒரு பதிவு வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவையும் பார்க்கலாம். திட்டமிட்டு என்னை தாக்குவதற்கு அனுப்பப்பட்ட இருவரும் ஏற்கனவே எனக்கு எதிராக இயங்குகின்ற ஒரு சிலரால் அனுப்பி வைக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனுடன் யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிரபல கட்சி ஒன்றும் ஒரு சில வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாக மீண்டும் மீண்டும் தகவல் வருகின்றது. ஆகவே இவ்வாறுதான் அவரது பதிவு அமைந்திருக்கிறது. இந்த பதிவில் நியாயம் இல்லாமலும் இல்லை, நியாயம் இருக்கின்றது. காரணம், அவருக்கு எதிராக அனைவருமே இருக்கின்றார்கள். அதாவது பல முக்கிய அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அனைவருமே இருக்கின்ற போது அவரை எப்படியாவது நிரந்தரமாக சிறையில் போட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும், அவர் பல பிழைகளை விட்டாலும் சில விடயங்கள் அவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கின்றது. அதனால் சில மாற்றங்களும் ஏற்படுகின்றது என்பது உண்மைதான். அதே மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அனைவரும், அதாவது இவர் எதிர்த்து அனைவரும் ஒன்று திரண்டு இவருக்கு எதிராக ஒரு சதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனைத்தான் மக்களும் பேசிக் கொள்கின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.